மாறி முட்டது பாரு விட்டு ஓரமா சொல்லு. அழகா ஒரு பொம்பளை பிள்ளை பிடிக்க சொல்லு. ஆமா முதல்ல நல்லபடியா கேட்ட கண்ணு உனக்கு அறிவு ரொம்ப இருக்குது. முன்னாடி பிடிச்சா முருகர் ஓட விட்டுருவாரு வேற விட்டுருவாரு. ஆமா அதனால பின்னாடி பிடிக்க சொல்லு. ஆமா ஐயோ பத்தல தொடவே நல்லா பிடிக்க சொல்லு. நல்லா பிடிக்க சொல்லு. வரும்போது நாத்தா மாட்டி ஓட்டு விட்ட குழு நல்லா பிடிக்க சொல்லு. நல்லா சேர்த்துப்படி ஒண்ணு கூட முட்டல. ஆமா பிடிக்க சொல்லுமா பத்தல எதுனா ஓட்டலையா நல்லா சேர்த்துப்படி. பிடிக்கவே இல்லையா நானும் தான் பிடிச்சி வச்சேன். நல்லா பிடி மாத்தி பிடிக்க சொல்லு. ஆமா வேற பிடிக்க சொல்லு. இதெல்லாம் ஓத்துக்க மாட்டேன். ஆஹா எல்லாத்தையும் அவுத்து பிடிக்கணும். நான் ஓத்துக்க மாட்டேன். பத்தல இதுவும் பத்தல நல்லா பிடிக்க சொல்லு. அடியில மட்டும் தான் முட்டிச்சு மேல இருக்குது ரெண்டு முட்டல. என் ஓயா கூதி முட்டாது உன் கூதி முட்டுற மாதிரி அடுத்த ஊர் ஆட்டத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து போடுறதுக்கு வந்தமா. ஆமா ஆமா ஆத்தா வந்தது வந்த உங்களுக்கு ஐயோ பாக்கிறதுக்கு 3 பேர் அப்படியே மப்பம் வந்தாரு கொத்து ஒளிமா நிக்கிறீங்க. என்ன குறை கண்ணு கல்யாணம் ஆகி 115 வருஷம் ஆகுது. 110 வயசு ஆனாலும் கேள்வி ஆகிட்டான். அவனுக்கு எதுவுமே கிளம்பாது. 115 ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. நான் சொல்ற மாதிரி கேளு. இப்பதான் கண்ணைக்கு பஸ் இப்படி போய் 4 மணிக்கு போவோம். நேரா சென்னை பஸ் ஸ்டாண்ட் போயிரு. நேற்று பகல சுட்டு வித்துருப்பாங்க. ஓட்ட வடை உளுத்து வடலாம் மீந்து போயிருக்கோம். ஒரு 10 ரூபாய் கொடுத்துனா கணக்கு இல்லாத வாரி கொடுப்பாங்க. ஏமா வடை அதை வாங்கி தின்னா புழு பூச்சி உண்டாரு. குழந்தை வரும். கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமா 25 வருஷம் ஆச்சு. உன் புருஷன் உன் புருஷன் துபாயில தான் உனக்கு மயிரில் எங்க புள்ள வரும். சொன்னாரு நான் போயிட்டு வரேன். வரதுக்குள்ள நல்லா ஆமடியா கண்டு நான் வெளிநாட்டுக்கு போய் வரேன். நான் போய் வரதுக்குள்ள எங்க நல்ல இடமா பார்த்து புழு பூச்சி வாங்கினாரு. இந்த மாதிரி ஆம்பளை கிடைப்பாங்களா? ஆமா ரொம்ப தங்கமான புருஷன். கண்ணு நான் சொல்ற மாதிரி கேளு. உனக்கு புள்ள வர வேணும்னா வெளிநாட்டுல இருக்கிற உன் புருஷனுக்கு உன் கிண்ணத்தை ஏபிடி பார்சல் சர்வீஸ் அனுப்பி வை. அவர் அங்கிருந்து வெளிநாட்டிலேயே வெள்ளை கலர்ல 3 சொட்டு மருந்து அனுப்பி வைப்பாரு. அதை வாங்கி சாப்பிட்டுனா சத்தியமா 10வது மாசம். ஏன் கண்ணு ரொம்ப அறிவு கண்ணு உனக்கு. எதை கேட்டாலும் முதல்ல சந்தேகத்தை தீர்த்துக்கிறேன். மேல வாயில சாப்பிடாத. துணியை தூக்கிட்டு கீழ் வாயில சாப்பிட்டு. அப்படி வரணும் கவலைப்படாத. ஒரே ஒரு நாளைக்கு எங்கிட்ட வா நான் கொடுக்குறேன் புள்ள. தப்பா நினைக்காத. என் சென்னைக்கு வந்தா குங்குமம் மூடிக்கு படுத்தா தருவேன். ஆத்தாலும் கொடுக்கணும். அதோ பாரு சாமியால் நிக்கிறாரு ஒருத்தர் பூசாரி. அவர் ஆட்டினே இருப்பாரு. அவர் ஆட்டினா கண்டிப்பா புள்ள வந்துடும். கண்டிப்பா வந்துடும். ஆமா ஆமா உங்க அக்கா கொடுக்குறேன். கேளுங்க.
பாதி பேர் தான் கட்டிக்கிறாங்க. நிக்கிறவங்க காப்பு கட்டல. நீ வயசுக்கு வந்தா உனக்கு போட்டுருவாங்க, வேலை கொடுத்துருவாங்க. ஆனா ஒரு வயசுக்கு வரணும், அவங்க வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல. நான் சொல்ற மாதிரி கேளு. ரோட்ல போயிட்டு ரைட்ல திரும்ப, அப்படியே லெப்ட்ல திரும்ப. அங்க போனா ஒரு பனை மரமும் தென்னை மரமும் ஜோடியா இருக்கும். தென்னை மரத்தை ஒதுக்கி விட்டுட்டு பனை மரத்து ஓரமா போய் ஒட்டு துணியில அவுத்து வச்சுட்டு பனை மரத்தை கட்டி பிடிச்சி ஒரு 4 ரோட்டு ஏறி இருக்கு. சத்தியமா செதில் ஏறிச்சு வயசுக்கு வந்துடும். அதுக்கு வர்ற கவலைப்படாத. ஆத்தா ஊர் மேல போறான், ஊர் மூலமா வரான். பெரிய பெரிய அவுட்டு வண்டி வாங்கிக்கிறாங்க. கால் வண்டி அகலமா வச்சு அடியில ஒரு அவுட்டு வச்சுனா மாதிரி கீசின்னு வயசுக்கு வந்துடும். அதுல வரணும், கவலைப்படாத. 3 பேரும் சேர்ந்து 5 லிட்டர் 12 பெட்ரோலை ஊற்றி கொண்டு செத்து போகடி. ஆமா, அதுவா சொல்லக்கூடாது.